இப்போ பால் பாயசத்துக்கு பால் பொங்கி வந்துடுச்சு. நம்ம வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி போட்டேன். சேமியா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேமியா சேர்ப்பேன். நான் கொஞ்சமாக தான் சேமியா சேர்ப்பேன். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போடுறோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இங்கே கிராமத்தில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தால் குடிக்க பாயசம் சாப்பிட மாட்டாங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற சர்க்கரை என்னால் முடிஞ்சளவு செய்கிறேன். பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாயப்பாக்காக பாப்பாவுக்கு 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். பால் பாயசத்தில் நெய் சேர்த்தா அவருக்கு பிடிக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துப்பேன். நம்மளால் முடிஞ்சளவு இருந்தால்